பூனைகள் இப்படி நடந்து கொள்வதற்கு காரணம் என்ன பார்க்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம பூனைகள் நம்ம வளர்க்குறோம் வீட்டில். சில நேரம் அமைதியாக இருக்காங்க, திடீர்னு ஓட ஆரம்பிப்பாங்க, குதிப்பாங்க, விளையாடுவாங்க. இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு இல்லைம்மா, அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாமா? இயற்கை உள்ளுணர்வு. பூனை ஒரு வேட்டையாடும் விலங்கு. வீட்டில் இருந்தாலும் அவங்களோட இயற்கை உணர்வு மாறாது. காட்டில் பூனைகள் அமைதியாக இருந்து திடீர்னு தாக்கும். நம்ம வீட்டு பூனைகள் அதே விளையாட்டாக மாற்றி காட்டுது. பாருங்க, பூனைகள் பொம்மைகள் எப்படி விளையாடிட்டு இருக்கும். பொம்மைகள் தடவி பார்க்கும், கடிக்கும், விளையாடிட்டுருக்கா. பொம்மையை வச்சு தொட்டு பார்க்கும், கடிக்கும். பார்த்தீங்களா? பொம்மைகளோடு விளையாடும். அதுக்கு வேட்டையாடுற பொருள்னு எலிகள் மாதிரி பொம்மைகள் கொடுத்தா அதுக்கு இன்னும் சந்தோஷமாக விளையாடும். இந்த கோழியை போன்ற ஒரு பொம்மை, அதை வச்சு எப்படி பார்த்துட்ருக்கு பாருங்கள். இந்த பொம்மையில் பாருங்கள், எலி இருக்குது, பொம்மை எலி. அதை எப்படி கடிக்குது பாருங்கள். அதுக்கு என்ன நிஜமான எலியின் நினப்பு. அந்த பொம்மைகள் கூட இப்படி அழகாக விளையாடுது பாருங்கள். பூனைகள் ஒரு நாள் அதிக நேரம் தூங்கும். தூங்குறப்போ நிறைய சக்தி சேமிக்குது. அந்த சக்தி ஒரே நேரத்தில் வெளியே வரும்போது அவள் என்ன பண்ணும்? ஓடும், குதிக்கும், விளையாடும். இப்போ விளையாடிட்டுருக்குது. அதுக்கு சோறு ஆகிற வரைக்கும் விளையாடிட்டுருக்கும், டயர்டாகிற வரைக்கும். ஒரு பூனை கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த பாலை எடுக்கணும்னு ட்ரை பண்ணுது. இப்போ பாருங்கள், திடீர்னு அதுக்கு மனநிலை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். பாருங்கள், விளையாடுது. அதுக்கு சந்தோஷமான மனநிலை இருக்கும்போது அது விளையாடும். சோர்வாவோ உடல்நிலை சரியில்லாமையோ இருக்கும்போது அதனால் விளையாட முடியாது. சந்தோஷமான ஒரு சூழ்நிலையிலும் அதுக்கு பிடித்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது தான் விளையாடும். அவளோட மனசை அப்படி மன அழுத்தம் இருந்தாலும் சில பூனைகள் விளையாடும், சில பூனைக்குட்டிகள் விளையாடும். மன அழுத்தம் விளையாடும்போது அதுக்கு போயிடும். அவளோட மனசை சீராக்கும் வழி இது. அவங்களுடைய மன அழுத்தம் இது அம்மா பூனை இல்லாமல் தனியாக இருக்கா, அதுக்கு சில சமயம் மன அழுத்தம் இருக்கலாம், நமக்கு தெரியாது. அது விளையாடும்போது அது மன அழுத்தம் இல்லாமல் குழந்தைகள் மாதிரி விளையாடுது பாருங்கள். அழகாக பாலை உருட்டி விளையாடுற மாதிரி விளையாடுது பாருங்கள். நம்ம நம்புவதற்கான அறிகுறி பார்த்திங்கன்னா, நம்ம முன்னாடி விளையாடுதுன்னா அது நம்மளை நம்புதுன்னு அர்த்தம். நம்ம பாதுகாப்பாக இருக்கோம் அந்த பூனைகளுக்குன்னு அதுக்கு நான் நினைக்குது. அதுக்கு இப்போ ரிலாக்ஸ்டாக இருக்குது பாருங்கள். விளையாடுது, பார்க்குது அந்த பொம்மைகளை. இதே ஒரு இடத்துல அதுக்கு பயமாக இருக்குன்னா அது இருக்காது, ஓடிடும். அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடணும்னு பார்க்கும். ஆனால் இந்த பூனைக்குட்டிகள் பாருங்கள், அழகாக விளையாடிட்டே இருக்குது. எந்த பொம்மைகள் கொடுத்தாலும் விளையாடுது. ஏன்னா நம்மக்கிட்ட நல்லா பழகிடுச்சு குழந்தையிலேருந்து. அது என்னை பாதுகாப்பான ஒரு இடம், நம்ம வீடு அப்படின்னு நினைக்கிது. பூனை திடீர்னு விளையாடுறப்போ அது தடுக்கக்கூடாது. தடுத்தா அது மன அழுத்தம் வந்துடும். அதுக்கு பாதுகாப்பான ஒரு பொம்மைகள் கொடுங்க. அவங்களுடைய ரிதமுக்கு நமக்கு அட்ஜஸ்ட் ஆகணும். பூனைகள் பேசாது, ஆனால் அவங்களோட ஒவ்வொரு செயலும் ஒரு செய்தி நமக்கு சொல்லுது. நம்ம உன்னிப்பாக கவனிக்கும்போது நம்மளோட பேசுகிறத அது புரிஞ்சிக்கலாம். அது பாருங்கள், கை கொடுன்னு சொல்கிறேன், அது பார்க்குது, அது தொட்டு பார்க்குது, நக்கி பார்க்குது. பாருங்கள், அது உணர்ந்து பார்க்குது கையை. அது நம்மளுடைய வாசனை அதுக்கு தெரியும். குழந்தையிலேருந்து நம்ம வளர்க்குறதுனால அது தெரியும். நம்ம பேசுகிறது அது புரிஞ்சிக்கும். அதனுடைய பெயர் சொல்லும்போது அது புரிஞ்சிக்குது. நம்ம பெயர் சொல்கிறாங்க, இவங்க நம்மளை பெயர் சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னு புரிஞ்சிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பூனைகளுடைய அனுபவங்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், அந்த
2 கேட்டும் ரொம்ப என்கிட்ட பெட்டாயிடுச்சு. இந்த குட்டி பாருங்கள் மடியில் வந்து படுத்துது. ரெண்டுமே மடியில் தான் வந்து படுக்கும். இந்த சிம்பாவும் அதே மாதிரி தான். அதுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே இருக்கவும் என் மேலே படுத்துக்கும், மடியில் படுத்துக்கும். இந்த பூனைகளுடைய செயல்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.